Swayam Prabha. Digital India. Educated India. எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஹான்மனாக் தியரத்தை ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த ரிசல்ட்டை ஸ்டேட் பண்ணியிருந்தோம். அதாவது ஒய்ங்கிறது வந்து ஒரு ப்ராப்பர் சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸ், ப்ராப்பர் சப்ஸ்பேஸ் ஆஃப் அ நான்லீனியர் ஸ்பேஸ் எக்ஸ். ஈங்கிறது வந்து நான் எம்ப்டி கான்வெக்ஸ் ஓப்பன் செட் இன் எக்ஸ். அது மட்டும் இல்லை, ஈ வந்து டிஸ்ஜாயின் ஃப்ரம் ஒய். இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்மளால் ஒரு க்ளோஸ்டு ஹைப்பர் ஸ்பேஸ் Z in X எந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியும்னா Y is a subset of Z, அதே நேரத்தில் E வந்து disjoint from Z. ஸோ இப்போ வந்து இந்த கண்டிஷன்ஸ் ட்ரூவாக இருந்தது, இந்த கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நம்மளால் ஒரு ஹைப்பர் ஸ்பேஸ் கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா அதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம், அதுலேருந்து நம்ம என்ன ப்ரூவ் பண்ண முடியும்னா ஒரு லீனியர் மேப், கண்டினியூஸ் லீனியர் மேப் ஃப்ரம் X to F, அதாவது ஒரு லீனியர் ஃபங்க்ஷனல் கண்டுபிடிக்க முடியும் such that f equal to 0 for all f of x equal to 0 for all x in y. அதே நேரத்தில் real part of f of x not equal to 0 for all x in the convex set E. ஓகே, ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஆக்சுவலாக வந்து halfway through நம்ம வந்து இந்த ஒரு கலெக்ஷன் ஆஃப் சப்ஸ்பேசஸை டிஃபைன் பண்ணோம். எம்ங்கிறது வந்து set of all subspaces in x satisfying the condition, Wங்கிறது subspace, Y is a subset of W and W intersection E is empty. ஓகே, ஸோ இதில் வந்து set inclusion, அதாவது W1 subset of W2 if and only if W1 less than or equal to W2. அதாவது நம்ம வந்து இந்த set inclusion டிஃபைன் பண்ணோம் W1 less than or equal to W2 if and only if W1 is a subset of W2. இந்த மாதிரி ஒரு ரிலேஷனை டிஃபைன் பண்ணி இந்த ரிலேஷன் வந்து ஒரு பார்ஷியலி ஆர்டர்ட் செட் இந்த கலெக்ஷனில். அது மட்டும் இல்லை, இதில் வந்து எந்த ஒரு டோட்டலி ஆர்டர்ட் செட் எடுத்தாலும் அதுக்கு ஒரு அப்பர் பவுண்ட் இருக்குது. அது எந்த மாதிரி ப்ரூவ் பண்ணோன்னா, இப்போ வந்து டீங்கிறது வந்து ஒரு டோட்டலி ஆர்டர்ட் சப்செட் ஆஃப் எம்னா நம்ம வந்து இந்த செட் எடுத்துக்கிட்டோம் y0 which is equal to union W in the subcollection tau W. இப்போ வந்து இது யூனியன் ஆஃப் சப்ஸ்பேசஸ். யூனியன் ஆஃப் சப்ஸ்பேசஸ் வந்து சப்ஸ்பேஸாக இருக்கும் எப்போன்னா வந்து, அதாவது நீங்கள் ரெண்டு சப்ஸ்பேஸ் எடுத்திருக்கீங்க, y1 சப்செட் ஆஃப் y2, ரெண்டுமே சப்ஸ்பேஸ்னால் யூனியன் வந்து y2 தான் வரப்போகுது. இங்கே வந்து எல்லாமே வந்து கம்பேரபிள் சப்ஸ்பேசஸ். இந்த கலெக்ஷனில் டீங்கிற கலெக்ஷனில் எந்த ரெண்டு சப்ஸ்பேஸ் எடுத்தாலும் அதை கம்பேர் பண்ண முடியும். அதனால் இந்த y0 வந்து ஒரு சப்ஸ்பேஸாக இருக்க போது, லீனியர் சப்ஸ்பேஸாக இருக்க போது. அது மட்டும் இல்லை, y இஸ் அ சப்செட் ஆஃப் y0, ரைட், அண்ட் y0 இன்டர்செக்ஷன் E வந்து எம்டி. இதையும் நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். அப்போது என்ன ஆகுதுன்னா, எவ்ரி டோட்டலி ஆர்டர்ட் செட் இன் M ஹேஸ் அ அப்பர் பவுண்ட். அதனால் எம்முக்கு ஒரு மேக்ஸிமல் எலமெண்ட் கிடைக்கும் பை ஜோன்ஸ் லெம்மா. M has a maximal element. அந்த மேக்ஸிமல் எலமெண்ட்டை தான் வந்து Zன்னு சொன்னோம். ஓகே, மேக்ஸிமல் எலமெண்ட்டை தான் Zன்னு சொன்னோம். ஏன்னா வந்து y0 is an upper bound for y0 is an upper bound for in the T, right, totally ordered subset of M. இப்போ நம்மளுடைய கிளைம் வந்து இந்த Z வந்து ஒரு க்ளோஸ்டு ஹைப்பர் ஸ்பேஸ்ன்னு நம்ம கிளைம் பண்ணணும். ஆப்வியஸாக Z ஈக்குவல் டு Z க்ளோஷர், இது வந்து ஈஸியாக நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா வந்து Z க்ளோஷர் கண்டெய்ன்ஸ் Z, அதே நேரத்தில் ஈங்கிறது வந்து ஓப்பன் செட்.
Z intersection E empty. ஏன்னா வந்து Z is a maximal element in M. அதனால Z intersection E empty. அது மட்டும் இல்லை, Z closure, Z is a subset of Z closure, right? Z is a subset of Z closure. So இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது by maximal condition of Z, Z equal to Z closure வந்துடும். ஓகே, Z equal to Z closure. ஏன்னா வந்து Z closureம் வந்து இந்த கண்டிஷனை எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஆனால் Z தான் மேக்ஸிமல், ஹென்ஸ் Z equal to Z closure. இப்போ வந்து Z வந்து ஒரு க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ்னு சொல்லிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து க்ளோஸ்டு ஹைப்பர் ஸ்பேஸ்னு சொல்லணும், ரைட்? ஸோ கிளைம் Z is a hyperspace. இப்போ இது ஹைப்பர் ஸ்பேஸ்னு சொல்லிட்டா நம்மளுடைய ப்ரூஃப் கம்ப்ளீட் ஆயிரும். ரெண்டாவது நம்ம இதை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணணுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து Z வந்து ஹைப்பர் ஸ்பேஸ் இல்லைன்னா நம்ம வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷன் கொண்டு வர போகிறோம். என்ன கான்ட்ரடிக்ஷன்னா, சப்போஸ் Z இஸ் நாட் அ ஹைப்பர் ஸ்பேஸ்னா நம்ம என்ன ப்ரூவ் பண்ண முடியும்னா, we can prove there exists an element x naught in X, not in Z, and E intersection span of Z union x naught equal to empty, right? Span of Z union x naught வந்து ஒரு சப்ஸ்பேஸ். அதே நேரத்தில் இந்த சப்ஸ்பேஸ் வந்து கண்டெய்னிங் Z. ரெண்டாவது அது என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது பாருங்க, டிஸ்ஜாயின்ட் ஃப்ரம் E. அப்போ இது வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷன் டு Z இஸ் மேக்ஸிமல். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். அதை தான் நம்ம வந்து இப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நம்மளோட அசம்ஷன் என்ன, சப்போஸ் Z இஸ் நாட் அ ஹைப்பர் ஸ்பேஸ். இப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸ் நாட்டை வந்து இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து இந்த ப்ரூஃபில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஃபீல்டு வந்து ஃபீல்டு வந்து ரியல் நம்பர்ஸ்னு எடுத்துகிட்டு இந்த ப்ரூஃபை கம்ப்ளீட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபீல்டுன்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே அப் டு இது வரைக்கும் நம்ம வந்து ரியல் ஃபீல்டை யூஸ் பண்ணவே இல்லை. ஓகே, இது வரைக்கும் நம்ம ரியல் ஃபீல்டை யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ நம்ம வந்து ரியல் ஃபீல்டுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ் ஃபீல்டுக்கு ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ நான் எங்கே ரியல் ஃபீல்டு அசியூம் பண்ணுறேங்கிறத நான் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ இதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சில விஷயம் நமக்கு அப்சர்வ் பண்ணணும். என்ன அப்சர்வ் பண்ணணும்னா, சப்போஸ் வந்து ஹெச் ஃப்ரம் எக்ஸ் டு எக்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா, ஹெச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் நாட். அதாவது நம்ம எக்ஸ் நாட்டுன்னு ஒரு வெக்டரை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் இந்த நான் லீனியர் ஸ்பேஸ். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மேப்பை டிஃபைன் பண்ணுறோம், ஹெச் ஃப்ரம் எக்ஸ் டு எக்ஸ். எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா, h of x is translation of x by x naught. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ண முடியும்னா, இந்த h வந்து ஒரு 1-to-1 onto மேப். ஏன்னா நீங்கள் x வந்து லீனியர் ஸ்பேஸை யூஸ் பண்ணிங்கன்னா இதை வந்து ontoவும் சொல்ல முடியும், 1-to-1 ஈஸியாக சொல்லிடலாம். ஓகே, onto மேப். அது மட்டும் இல்லை, ஹெச்சும் கண்டினியூவஸ். அப்போது ஹெச் வந்து ஒரு பைஜெக்டிவ் கண்டினியூவஸ் மேப்பு. அதோட இன்வெர்ஸ் டிஃபைன் பண்ணிங்கன்னா, ஏன்னா இன்வெர்ஸ் டிஃபைன் பண்ண முடியும், ஏன்னா இது ஒரு பைஜெக்டிவ் மேப். இன்வெர்ஸ் வந்து இதுதான் இன்வெர்ஸ் மேப், ஹெச் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் எக்ஸ் நாட். இதுவும் டிரான்ஸ்லேஷன் தான், ஏன்னா இன்வெர்ஸோடைய டெஃபனிஷன் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரப்போகுது. இப்போ ஹெச்சும் கண்டினியூவஸ், ஹெச் இன்வெர்ஸும் கண்டினியூவஸ். ஓகே, இது மட்டும் இல்லை, இந்த மேப் வந்து என்ன ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ இது ஹெச் வந்து ஒரு பைஜெக்டிவ் மேப், அதே நேரத்தில் ஹெச் கண்டினியூவஸ், ஹெச் இன்வெர்ஸும் கண்டினியூவஸ். அப்போது இது என்ன ஆகுதுன்னா, ஹெச் வந்து ஒரு ஹோமியோமார்ஃபிசம்னு வருது. இங்கே வந்து ஹோமியோமார்ஃபிசம் மட்டும் இல்லை, இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஐசோமார்ஃபிசம் கிடையாது, ஒரு ஐசோமெட்ரி மேப். ஓகே, ஐசோமெட்ரி மேப். என்ன ஐசோமெட்ரி மேப்னா, இந்த கண்டிஷன் இருக்குது, ஹெச் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஹெச் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு நார்ம் ஆஃப் திஸ் ஈக்குவல் டு நார்ம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய். அதனால் இது வந்து ஒரு ஐசோமெட்ரி மேப், ஹோமியோமார்ஃபிசம் மட்டும் இல்லை, ஐசோமெட்ரி. இப்போ இதை வச்சுட்டு நம்ம என்ன சொல்ல முடியும்னா, நீங்கள் வந்து பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஓப்பன் பால் ஆர் க்ளோஸ்டு பால் வித் சென்டர் எக்ஸ், ரேடியஸ் ஆர்.
இது வந்து என்ன வரப்போகுதுன்னா this is equal to x plus b of 0, r. அதாவது இந்த ஐடியா தான். இந்த ஐடியாவை வச்சுட்டு நம்ம என்ன சொல்ல முடியும்னா பால் சென்டர் அட் x ரேடியஸ் r. இது வந்து என்னன்னா பால் சென்டர் அட் 0 ரேடியஸ் r இருக்கு இல்லையா, அதை வந்து எக்ஸை வச்சு டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா அதுதான் வந்து பால் சென்டர் அட் x ரேடியஸ் r. இது ஒரு இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன் ஒரு நார்ம்டு லீனியர் ஸ்பேஸில். ஓகே, இது வந்து டிரான்ஸ்லேஷன் மேப். இதே மாதிரி நம்ம வந்து ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனும் டிஃபைன் பண்ண முடியும். ஸோ டிஃபைன் g ஃப்ரம் x to x by g of x equal to ஆல்ஃபா டைம்ஸ் எக்ஸ். இங்கே ஆல்ஃபாங்கிறது வந்து ஒரு நான் ஜீரோ ஸ்கேலர்னு வச்சுக்கோங்க. ஆல்ஃபாங்கிறது ஒரு நான் ஜீரோ ஸ்கேலர். இப்போ என்ன சொல்ல முடியும்னா இங்கே ஆல்ஃபாங்கிறது நான் ஜீரோ ஸ்கேலருங்கிறதுனால இது வந்து ஒரு 1-to-1 மேப்பு. அதே நேரத்தில் எக்ஸ் வந்து நார்ம் லீனியர் ஸ்பேஸ், அதனால் இந்த மேப்பு வந்து ஆன் டூவாகவும் இருக்க போகுது. ரெண்டாவது கண்டினியூஸ் வரப்போகுது, ரைட்? ஏன்னா நார்ம் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஜி ஆஃப் ஒய் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாட் ஆல்ஃபா இன்ட்டு நார்ம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய், ரைட்? இங்கே வந்து ஆல்ஃபா நாட் ஈக்குவல் டு 0, அதனால் வந்து மாட் ஆல்ஃபா வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே வந்து ஒரு நீங்கள் இது கண்டினியூஸ்னு சொல்லிடலாம். இதை வச்சுட்டே நீங்கள் வந்து ஜி இன்வர்ஸும் கண்டினியூஸ்னு சொல்லிடலாம் இந்த ஈக்குவேஷனில் இருந்து. அப்போ இந்த ஜியும் வந்து ஒரு பைஜெக்டிவ் மேப்பு, அதே நேரத்தில் இது ஒரு ஹோமியோமார்ஃபிசம். ஸோ எப்படி டிரான்ஸ்லேஷன் ஒரு ஹோமியோமார்ஃபிசமோ அதே நேரத்தில் இதுவும் வந்து ஒரு ஹோமியோமார்ஃபிசம். ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனும் நான் ஜீரோ ஸ்கேலார் மல்டிபிள் ஆல்ஃபா டைம்ஸ் எக்ஸ், இதுவும் ஒரு ஹோமியோமார்ஃபிசம். இப்போ இது ஹோமியோமார்ஃபிசம்ங்கிறதுனால என்ன ஆகுதுன்னா ஓப்பன் செட்டை வந்து இது வந்து ஒரு ஓப்பன் செட்டுக்கு தான் மேப் பண்ண போகுது. அதுதான் வந்து ஹோமியோமார்ஃபிசத்தோட இம்பார்ட்டண்டான ப்ராப்பர்ட்டி. அதாவது B01 எடுத்துக்கிட்டிங்கன்னா B of 0, ஆல்ஃபா, B of 0, மாட் ஆல்ஃபா, இது வந்து என்னன்னா மாட் ஆல்ஃபா டைம்ஸ் B of 0, 1. இந்த ஹோமியோமார்ஃபிசத்தோட ப்ராப்பர்ட்டி. அதாவது இன் அதர் வேர்ட்ஸ் ஓப்பன் பாலை ஒரு பாசிட்டிவ் ஸ்கேலரால் மல்டிப்ளை பண்ணோன்னா அதுவும் ஒரு ஓப்பன் பால் தான், ரைட்? அது வந்து இந்த ஜிங்கிற ஃபங்க்ஷனுடைய ப்ராப்பர்ட்டி. ஹெச்ங்கிறோடைய ஃபங்க்ஷனுடைய ப்ராப்பர்ட்டி என்ன? ஒரு ஓப்பன் பால் இருக்குது வித் சென்டர் 0, அதை வந்து ஒரு வெக்டரை வச்சு டிரான்ஸ்லேட் பண்ணோன்னா அதுவும் ஒரு ஓப்பன் பால் தான். இப்போ இந்த ரெண்டுத்தையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம இங்கே இதை ஸ்டேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ரைட்? E ஓப்பன், this imply R into E is also open. ஏன்னா வந்து ஸ்கேலர் மல்டிபிள் வந்து ஒரு ஹோமியோமார்ஃபிசம். இங்கே வந்து R வந்து greater than 0 for all R greater than 0. So this imply union R greater than 0 RE இது வந்து ஒரு ஓப்பன் செட், ரைட்? யூனியன் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன். அது மட்டும் இல்லை, டிரான்ஸ்லேஷன் ஆஃப் அ ஓப்பன் செட் இஸ் ஆல்சோ ஓப்பன். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஹெச்ங்கிற மேப் வந்து சொல்லுது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா Z ப்ளஸ் யூனியன் R greater than 0 R into E இது வந்து என்னென்னா செட் ஆஃப் ஆல் Z ப்ளஸ் யூனியன் R greater than 0 RE இந்த மாதிரி எழுதிக்கலாம் நம்ம. இது வந்து என்னென்னா யூனியன் Z belongs to Z ப்ளஸ் யூனியன் R greater than 0 R into E இந்த மாதிரி எழுதலாம் நம்ம, ரைட்? நீங்கள் வந்து ஜஸ்ட் செட் இன்க்ளூஷன் வச்சு நீங்கள் வந்து இந்த செட்டும் சேம்னு சொல்லலாம். அப்போ என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு செட்டும் ஓப்பன், ஆர்பிட்ரரி யூனியன் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன், ஹென்ஸ் Z ப்ளஸ் யூனியன் R greater than 0 R into E is an open set. ஓகே, அதாவது இந்த செட்டை வந்து நம்ம எஸ்ன்னு எடுத்துக்கலாம். எஸ்ங்கிறது இந்த செட். ஓகே, அப்போ எஸ்ங்கிறது வந்து ஓப்பன் செட். இப்போ மறுபடியும் இதிலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா ஆல்ஃபா இன்ட்டு எஸ் இஸ் ஓப்பன் ஃபார் ஆல் ஆல்ஃபா நாட் ஈக்குவல் டு 0. எகெயின் நம்ம ஜிங்கிற ஃபங்க்ஷனுடைய ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணியிருக்கோம். ஜிங்கிற ஃபங்க்ஷன் g of x equal to alpha x is a homeomorphism whenever alpha not equal to 0. In particular, minus s is open, right? In particular, minus s is open. Okay. ஸோ நம்மக்கிட்ட இப்போ ரெண்டு ஓப்பன் செட் இருக்குது. ஒன்று எஸ்ஸு, இன்னொன்று மைனஸ் எஸ்.
ஸோ நம்மளுடைய கிளைம் வந்து என்னென்னா எஸ் இன்டர்செக்ஷன் மைனஸ் எஸ் இது வந்து எம்டி செட். இது வந்து எம்டி செட். என்ன ரீசன் பாருங்கள், இது ஒரு எலமெண்ட் எடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் பிலாங்ஸ் டு எஸ் இன்டர்செக்ஷன் மைனஸ் எஸ். இது என்ன ஆகும், எக்ஸ் பிலாங்ஸ் டு எஸ் விச் இஸ் z plus union r greater than 0 r into e. z plus union r greater than 0 r into e. அப்போ x equal to அதே நேரத்தில் மைனஸ் எஸ்லையும் இருக்குது, ரைட், மைனஸ் எஸ்லையும் இருக்குது. ஓகே, ஸோ அண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் ஆஃப் ஜெட் ப்ளஸ் யூனியன் ஆர் கிரேட்டர் தென் 0 ஆர் இன் டி. ஸோ இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணோம்னா திஸ் இம்ப்ளை எக்ஸ் ஈக்குவல் டு z1 plus some t into x1 for some z1 belongs to z, x1 belongs to e and t greater than 0. அதே நேரத்தில் இது ஆல்சோ ஈக்குவல் டு மைனஸ் z2 ப்ளஸ் இங்கே வந்து t1 வச்சுக்கோங்க, இங்கே வந்து t2 x2 for some z2 belongs to z, x2 belongs to e and t2 greater than 0, right, and t2 greater than 0. இப்போ வந்து x term எல்லாம் வந்து ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, ரெண்டுமே வந்து சேம் தான், ரைட், ரெண்டுமே x தான். ஸோ x term ஒரு பக்கம் கொண்டு வாங்க, z term இன்னொரு பக்கம் கொண்டு போங்க, ரைட். ஸோ திஸ் இம்ப்ளை z1 plus z2, ரைட், திஸ் இஸ் சேம் அஸ் t1. ஓகே, ஸோ நான் இந்த மாதிரி வச்சுக்கிறேன், z1 t1 x1 plus t2 x2, this is equal to minus of z1 plus z2. ஓகே, மைனஸ் ஆஃப் z1 plus z2. இப்போ பாருங்கள், z வந்து ஒரு சப்ஸ்பேஸ், z1 z2 ரெண்டுமே zல தான் இருக்குது. அப்போது இந்த சம்மும் வந்து zல தான் இருக்க போகுது. ஸோ திஸ் பிலாங்ஸ் டு z. ஓகே, திஸ் பிலாங்ஸ் டு z. அப்போ இதோடைய ஸ்கேலர் மல்டிபிளும் ஜெட்டில் தான் இருக்க போகுது, ரைட். நம்ம வந்து இன் பர்டிகுலர் இந்த t1 ப்ளஸ் t2ங்கிற ஸ்கேலரால் மல்டிப்ளை பண்ணுவோம் அல்லது டிவைட் பண்ணுவோம். ஸோ திஸ் இம்ப்ளை t1 x1 ப்ளஸ் t2 x2 divided by t1 ப்ளஸ் t2 this is equal to 1 by t1 ப்ளஸ் t2 minus z1 plus z2 belongs to z. ஏன்னா இது வந்து சப்ஸ்பேஸ், ரைட், z வந்து சப்ஸ்பேஸ். ஸோ அதனால் ஸ்கேலர் மல்டிபிளும் அதில் தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்து இது பாருங்கள், இது வந்து லீனியர் காம்பினேஷன், ரைட், இது வந்து லீனியர் காம்பினேஷன். ஏன்னா t1 greater than 0 t2 greater than 0 இது வந்து லீனியர் காம்பினேஷன் ஆஃப் x1, கான்வெக்ஸ் காம்பினேஷன் ஆஃப் x1 and x2, ரைட். ஸோ திஸ் இம்ப்ளை t1 x1 இம்ப்ளைங்கிறத விட note that t1 x1 t2 x2 divided by t1 plus t2 belongs to e. ஏன்னா x1 x2 ரெண்டுமே eல இருக்கு and e is convex, right, e is convex, right. ஏன்னா இது ஒரு கான்வெக்ஸ் காம்பினேஷன். கான்வெக்ஸ் காம்பினேஷன்னா எப்படி எழுதணும் பாருங்க, 1 minus lambda times x1 plus lambda times x2 where lambda belongs to closed 0 1, right, lambda belongs to closed 0 1. இங்கே வந்து நீங்கள் lambda வந்து t2 divided by, ஸோ lambda வந்து t2 divided by t1 plus t2ன்னு எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்தீங்கன்னா இதை வந்து ஒரு கான்வெக்ஸ் காம்பினேஷனாக நம்மளால் பார்க்க முடியும். அப்போ இங்கே இந்த வெக்டர் ஈலையும் இருக்குது, அதே நேரத்தில் ஜெட்லேயும் இருக்குது. இது ஒரு கான்ட்ரடிக்ஷன். என்ன ரீசன்னா இ இன்டர்செக்ஷன் ஜெட் இஸ் எம்டி. ஏன்னா நம்மளுடைய சப்ஸ்பேஸ் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ இந்த வெரிஃபிகேஷன் என்ன சொல்லுதுன்னா எஸ் இன்டர்செக்ஷன் மைனஸ் எஸ் வந்து எம்டி செட்டாக தான் இருக்கணும். ஓகே, அதே நேரத்தில் ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் இன்னொரு ரிசல்ட் என்ன பார்த்தோம்னா ஜெட்டுங்கிறது ஒரு சப்ஸ்பேஸ் இஸ் நாட் அ ஹைப்பர் ஸ்பேஸ்னா ஹைப்பர் ஸ்பேஸ்னா ஜெட் காம்ப்ளிமெண்ட் வந்து ஒரு கனெக்டட் செட்டாக இருக்கும், ரைட், கனெக்டட் செட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த ஃபேக்டை யூஸ் பண்ண போகிறோம்.
இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா எஸ் இன்டர்செக்ஷன் மைனஸ் எஸ் ஈக்குவல் டு எம்டி. அதே நேரத்தில் பாருங்கள் எஸ் இன்டர்செக்ஷன் ஜெட் இது என்ன வரப்போகுது, எஸ் இன்டர்செக்ஷன் ஜெட் இதுவும் எம்டி தான். எஸ் இன்டர்செக்ஷன் ஜெட்டும் எம்டி தான். ஏன்னா நீங்கள் வந்து எஸ்ஸில் ஒரு எலமெண்ட் எடுங்க, அதே நேரத்தில் அது வந்து எக்ஸ் ஜெட்டில் இருக்குதுன்னு எடுத்திங்கன்னா உங்களால் ஒரு கான்ட்ராடிக்ஷன் சொல்ல முடியும். ஸோ இதை வந்து ஒரு எக்ஸசைஸாக செஞ்சு பாருங்கள். ரைட், எஸ் இன்டர்செக்ஷன் ஜெட் எம்டி அண்ட் மைனஸ் எஸ் இன்டர்செக்ஷன் ஜெட்டும் வந்து எம்டி செட். அப்போ என்ன சொல்ல வரோன்னா எஸ் சப்செட் ஆஃப் ஜெட் காம்ப்ளிமெண்ட் அண்ட் மைனஸ் எஸ் இஸ் ஆல்சோ எ சப்செட் ஆஃப் ஜெட் காம்ப்ளிமெண்ட். ஏன்னா இந்த இன்டர்செக்ஷன்லேருந்து நம்ம அதை தான் சொல்ல முடியும். ஏ இன்டர்செக்ஷன் பி எம்டினா பி இஸ் சப்செட் ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட். ஸோ அதனால் இது வந்துட்டு ரைட். ஸோ திஸ் ஃபர்தர் இம்ப்ளை எஸ் யூனியன் மைனஸ் எஸ் இது வந்து சப்செட் ஆஃப் ஜெட் காம்ப்ளிமெண்ட். ரைட், ஏன்னா வந்து A subset of B, C subset of B னா A union B subset of B, just set theory. ஆனால் Z complement வந்து connected, அதனால் வந்து இந்த யூனியன் வந்து cannot be equal to Z complement, right, cannot be equal to Z complement. ஏன்னா S ஒரு ஓப்பன் செட், மைனஸ் எஸ்ஸும் ஓப்பன் செட், ரெண்டாவது ரெண்டும் இன்டர்செக்ஷன் எம்டி. இப்போ இது ஈக்குவல் டு ஜெட் காம்ப்ளிமெண்ட்னா ஜெட் காம்ப்ளிமெண்ட் கனெக்டடுக்கு ஒரு கான்ட்ரடிக்ஷன் வருது. ரைட், ஸோ ஜெட் காம்ப்ளிமெண்ட் இஸ் cannot be ஈக்குவல் டு எஸ் யூனியன் மைனஸ் எஸ். ஏன்னா வந்து டிஸ்ஜாயின்ட் யூனியன் ஆஃப் ஓப்பன் செட்ஸ்னு எழுதிடுவோம். ஸோ அது வந்து கான்ட்ரடிக்ஷன் டு ஜெட் காம்ப்ளிமெண்ட் இஸ் கனெக்டட். ஸோ இங்கே வந்து ஒரு ப்ராப்பர் சப்செட்னு வந்திருக்கு. ஜெட் காம்ப்ளிமெண்ட்டில் ஒரு ப்ராப்பர் எஸ் யூனியன் மைனஸ் எஸ் இஸ் அ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் ஜெட் காம்ப்ளிமெண்ட். ஸோ இப்போ நம்ம வந்து இதை தான் எடுக்க போகிறோம். இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். லெட் எக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு ஜெட் காம்ப்ளிமெண்ட் மைனஸ் எஸ் யூனியன் மைனஸ் எஸ். ஓகே, மைனஸ் எஸ் யூனியன் மைனஸ் எஸ். இப்படி எடுத்துட்டோம்னா இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா தென் ஸ்பேன் ஆஃப் ஜெட் யூனியன் எக்ஸ் நாட் இன்டர்செக்ஷன் இ இது வந்து எம்டின்னு சொல்ல முடியும். ரைட், ஏன்னா வந்து எக்ஸ் நாட் வந்து ஜெட்டோட காம்ப்ளிமெண்ட்டில் இருக்குது, அப்போது அது வந்து ஜெட்டில் இல்லை. ரைட், ஜெட்டில் இல்லை. ரைட், இப்போ ஸ்பேன் ஆஃப் இதை வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம்னா ஜெட்டு வந்து ஒரு மேக்ஸிமல் ஸ்பேஸுங்கிறதுக்கு ஒரு கான்ட்ரடிக்ஷன் வந்துடும். சப்போஸ் இங்கே வந்து ஒரு எலமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. லெட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஸ்பேன் ஆஃப் ஜெட் யூனியன் சிங்கிள்டன் எக்ஸ் நாட் இன்டர்செக்ஷன் இ. ரைட், இன்டர்செக்ஷன் இ. இப்போ ஸ்பேனில் இருக்குது. ஸ்பேனில் இருந்தால் என்ன ஆகும்? ஸ்பேனில் இருந்தால் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஜெட் ப்ளஸ் ஆல்ஃபா எக்ஸ் நாட் ஃபார் சம் ஜெட் பிலாங்ஸ் டு ஜெட் அண்ட் ஆல்ஃபா சம் எஃப். ரைட், ஆல்ஃபா சம் ஸ்கேலர். அதே நேரத்தில் எக்ஸ் பிலாங்ஸ் டு இ. ரைட், அண்ட் திஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு இ. இப்போ வந்து இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா எக்ஸ் மைனஸ் ஜெட் விச் இஸ் ஈக்குவல் டு ஓகே, ஸோ எக்ஸ் மைனஸ் ஜெட் விச் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் நாட். இப்போ ஆல்ஃபா ஜீரோன்னா நமக்கு ஒரு கான்ட்ரடிக்ஷன் வந்துடும். ஆல்ஃபா ஜீரோன்னா என்ன ஆகுது பாருங்கள். ஆல்ஃபா ஜீரோன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஓகே, ஸோ நம்ம கேஸ் பை கேஸ் பார்க்கலாம். இப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு ஜீரோ இம்ப்ளைஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஜெட் அண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு இ. ரைட், எக்ஸ் பிலாங்ஸ் டு இ இது வந்து கான்ட்ரடிக்ஷன். ஏ கான்ட்ரடிக்ஷன் என்ன ரீசன்னா ஜெட் இன்டர்செக்ஷன் இ இஸ் எம்டி, அதுக்கு கான்ட்ரடிக்ஷன். ஸோ அதனால் ஆல்ஃபா வந்து ஈக்குவல் டு ஜீரோ வர முடியாது. ஸோ ஆல்ஃபா மஸ்ட் பி நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ திஸ் இம்ப்ளை எக்ஸ் மைனஸ் ஜெட் பை ஆல்ஃபா விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட், விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட். ஓகே, இப்போ இது வந்து பிலாங்ஸ் டு இ. இப்போ ஆல்ஃபா வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுக்கிறோம். ஸோ இங்கே வந்து நம்ம எக்ஸை வந்து ரியல் லீனியர் ஸ்பேஸ்னு அசியூம் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கலாம். ரைட், எக்ஸ் இஸ் ரியல் லீனியர் ஸ்பேஸ் அல்லது எக்ஸ் வந்து லீனியர் ஸ்பேஸ் ஓவர் ஆர். ரைட், எக்ஸ் இஸ் லீனியர் ஸ்பேஸ் ஓவர் ஆர். அப்படி எடுத்துட்டோம்னா ஆல்ஃபா வந்து ஒன்று கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கணும் அல்லது லெஸ் தென் ஜீரோவாக இருக்கணும். ரைட், எக்ஸுங்கிறது என்ன? எக்ஸ் ஈக்குவல் டு ஜெட் ப்ளஸ் ஆல்ஃபா எக்ஸ் நாட்.
right, or x minus z by alpha equal to x naught, right, equal to x naught. இங்கே வந்து x by alpha இருக்கு, x by alpha, remember x belongs to E, so this implies x by alpha belongs to 1 by alpha into E, right, 1 by alpha into E. Okay, அதே நேரத்தில் z வந்து belongs to z, right, so this implies minus z by alpha belongs to z, ஏன்னா z வந்து ஒரு subspace, z வந்து ஒரு subspace. இப்போ வந்து so this implies இப்போ இந்த ரெண்டு வெக்டரையும் ஆட் பண்ணோம்னா x by alpha minus z by alpha belongs to z plus union r greater than 0 r into E, right, ஏன்னா வந்து zல ஒரு வெக்டர் எடுத்திருக்கோம், இந்த யூனியன்ல ஒரு வெக்டர் எடுத்திருக்கோம், அதனால இந்த ரெண்டும் வந்து இந்த சம்மில் இருக்க போகுது. ஆனால் இந்த வெக்டர் என்ன, this is equal to x naught, right, this is equal to x naught. இது வந்து என்னன்னா this is equal to s, this is equal to s. ஆனால் நம்ம வந்து x naught எப்படி எடுத்திருக்கோம் பாருங்க, x naught வந்து z காம்ப்ளிமெண்ட்ல இருக்கு, அதே நேரத்தில் எஸ்லையும் இல்லை மைனஸ் எஸ்லையும் இல்லை. அப்போ இது ஒரு கான்ட்ரடிக்ஷன் வருது. என்ன கான்ட்ரடிக்ஷன் வருதுன்னா x belongs to span of z union x naught intersection ன்னு வந்ததுனால நமக்கு ஒரு கான்ட்ரடிக்ஷன் வந்திருக்கு. இது வந்து எந்த கேஸ்லனா when alpha greater than 0, alpha less than 0, இதுலேருந்து என்ன வரும்னா this imply x minus z by minus alpha, this is equal to x naught, right. ஸோ இது என்ன ஆகுதுன்னா மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஜெட் பை ஆல்ஃபா, ஆல்ஃபா. ஸோ இங்கே வந்து ஒரு மைனஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, ஒரு மைனஸை டிவைட் பண்ணிக்கோங்க, திஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட், ரைட், திஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட். ஜஸ்ட் மைனஸை மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஆல்ஃபா நெகட்டிவ், ஆனால் மைனஸ் ஆல்ஃபா வந்து பாசிட்டிவ். ஸோ அதுலேருந்து என்ன சொல்ல முடியும்னா இந்த எலமெண்ட் பிலாங்ஸ் டு எஸ், ரைட், இந்த எலமெண்ட் பிலாங்ஸ் டு எஸ். அப்போது மைனஸ் ஆஃப் திஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் எஸ், ரைட், மைனஸ் ஆஃப் this belongs to minus s. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா x naught belongs to minus s. again அதுவும் கான்ட்ரடிக்ஷன் தான், ஏன்னா வந்து x naught வந்து not in minus s. hence span of z union x naught intersection E is empty. இப்போ இது வந்து எதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுதுன்னா z வந்து நாட் அ மேக்ஸிமல் எலமெண்ட் இன் m, ஏன்னா z விட ஒரு பெரிய எலமெண்ட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஹென்ஸ் z is not a maximal element of script m. இது ஒரு கான்ட்ரடிக்ஷன். அப்போ இந்த கான்ட்ரடிக்ஷன்லேருந்து நமக்கு என்ன வருதுன்னா z வந்து ஒரு ஹைப்பர் ஸ்பேஸாக தான் இருக்க முடியும், ரைட். thus z is a hyperspace, thus z is a closed hyperspace and z intersection E is empty. ஓகே, இப்போ வந்து ஒரு closed hyperspace கொடுத்தாங்கன்னா நம்மளால் வந்து ஒரு நான் ஜீரோ லீனியர் ஃபங்க்ஷனில் வந்து டிஃபைன் பண்ண முடியும், ரைட். ஸோ லெட் f belongs to அல்லது f from x to r is be a continuous linear functional such that f of x equal to 0 for all x in z, right. அதாவது ஜீரோ ஸ்பேஸ் ஆஃப் fங்கிறது வந்து இந்த z. ரெண்டாவது E intersection z வந்து empty. Since E intersection z is emptyங்கிறதுனால f of x is not equal to 0 for all x belongs to E. ஓகே, ஸோ இதை நம்ம எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம்னா எக்ஸை வந்து ஒரு ரியல் நார்மடு லீனியர் ஸ்பேஸ்னு அசியூம் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஃபேக்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து எக்ஸை வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நாம் லீனியர் ஸ்பேஸ்னு எடுத்துக்கலாம், ரைட். அசியூம் x is a complex non-linear space. ஆனால் ஒரு காம்ப்ளெக்ஸ் நாம் லீனியர் ஸ்பேஸை ஒரு ரியல் நாம் லீனியர் ஸ்பேஸாக நம்மளால் கன்சிடர் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து லெட்
u from x to r be a continuous linear map such that u of x equal to 0 for all x in subspace y and u of x not equal to 0 for all x in E, right? இது வந்து x வந்து ரியல் நார்மலி ஸ்பேஸ்னு நம்ம அசியூம் பண்ணதுனால இந்த மாதிரி ஒரு கண்டினியூஸ் லீனியர் மேப் கிடைக்கும் நமக்கு. ஸோ இப்போ இந்த ரியல் கண்டினியூஸ் லீனியரை வச்சுட்டு நம்ம காம்ப்ளெக்ஸ் கண்டினியூஸ் லீனியரை வந்து டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ டிஃபைன் f of x equal to u of x minus I u of I of x, right? இப்போ இது வந்து f வந்து ஒரு கண்டினியூஸ் லீனியர் மேப்பாக வரப்போகுது. ஸோ f belongs to x star and f of x equal to 0 for all x belongs to y, right? For all x belongs to y. ஏன்னா வந்து u of x வந்து 0 whenever x belongs to y. அதே நேரத்தில் I times x அதுவும் வந்து yல தான் இருக்க போகுது, ரைட்? ஏன்னா ஐஒய்ங்கிறது என்ன, ஐஒய்ங்கிறது வந்து y தான். ஏன்னா ஒரு சப்ஸ்பேஸுக்கு இது ட்ரூ, ஸ்கேலார் மல்டிபிளால் மல்டிப்ளை பண்ணாலும் அதே சப்ஸ்பேஸ் தான் வரும். அப்போ u of ixும் 0, ஸோ u of xும் 0, u of ixும் 0, therefore f of x equal to 0 for all x in y and real part of f of x, that is u of x, இது வந்து நான் ஜீரோ whenever x belongs to E, ஓகே? ஸோ இதை தான் வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து ரெண்டு கேஸு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸை வந்து ரியல் நார்ம்லீனியர் ஸ்பேஸ்னு அசியூம் பண்ணிவிட்டு நம்ம ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ணோம். ஸோ காம்ப்ளெக்ஸ் நார்ம்லீனியர் ஸ்பேஸுக்கு இந்த ரியல் நார்ம்லீனியர் ஸ்பேஸை எடுத்துகிட்டு எக்ஸை வந்து ரியல் நார்ம்லீனியர் ஸ்பேஸாக கன்சிடர் பண்ணி அதுலேருந்து யூ ஆஃப் எக்ஸுங்கிற ஒரு யூங்கிற கண்டினியூஸ் லீனியர் மேப் கிடச்சிது. அதுலேருந்து அந்த காம்ப்ளெக்ஸ் லீனியர் மேப்பை டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த கேஸில் அந்த க்ளோஸ்டு ஹைப்பர் ஸ்பேஸ் எதுன்னா z of f, அதாவது ஜீரோ ஸ்பேஸ் ஆஃப் எஃப்ங்கிறது தான் வந்து அந்த க்ளோஸ்டு ஹைப்பர் ஸ்பேஸ் satisfying the condition y subset of z of f and z of f intersection E இது வந்து empty. ஓகே, ஸோ இதோட இன்னைக்கு லெக்சரை நான் ஸ்டாப் பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட் லெக்சரில் இதோடைய அப்ளிகேஷனை ஹான்மனாக் செப்பரேஷன் தியரத்தில் நம்ம பார்க்கலாம். ஓகே.